Hello investors, welcome to MK's Investment. Last 15 years continuous double digit grow ஆயிட்டு இந்த IT sector எல்லாமே last 1 year under perform பண்ணிட்டு இருக்கு. IT sectorல top stocks like TCS, Infosys, HCL எல்லாமே வந்து almost 52 week lowல இருக்கு. 40000ல இருந்த Nifty IT index வந்து 28000ல கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கான 5 reasons என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நம்ம சேனல் சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும். அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். 5 ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன், ஏஐ ரொம்ப டெவலப் ஆனதுனால ரிசோர்ஸோட ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு. ஐடி கம்பெனிஸ் யூஸ்வலாக பில்லிங் வந்து ரிசோர்ஸ் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்கும். ஸோ ஏஐ அட்வான்ஸ் ஆனதுனால ரிசோர்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 10 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்ட ஒர்க் வந்து இப்போ 2 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ 10 ஹவர்ஸ் வர வேண்டிய பில்லிங் 2 ஹவர்ஸ் மட்டும்தான் வருது. செகண்ட் ரீசன், காஸ்ட் ஆஃப் ஏஐ யூஸ் பண்ணி ஒர்க்கை சீக்கிரமாக பண்ணாலும் அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கான காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் தென் எனர்ஜியுமே அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதனால் ஐடி கம்பெனிஸோட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் ஜாஸ்தியாகுது. ஜென்ரலாகவே R&D ஸ்பெண்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐடி கம்பெனிஸ்க்கு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் R&D ஸ்பெண்டிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. தேர்ட் ரீசன், பொலிட்டிக்கல் அன்ஸ்டெபிலிட்டி இன் யூஎஸ். அமெரிக்காவில் நடக்கிற பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ்னால கிளைண்ட்ஸ் யாருமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாருமே ரொம்ப கன்சர்வேட்டிவாக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட்ஸை மட்டும் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக எந்த ப்ராஜெக்ட்ஸுமே கொடுக்கறது இல்லை. ரீசெண்டாக அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணிங்கனாலே தெரியும், எல்லா ஐடி கம்பெனிஸுமே ரெவன்யூ கைடன்ஸ் வந்து லெஸ் தென் 1 or 2% தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ரீசன், மார்ஜின் ஸ்குவீஸ். ஸோ ஐடி கம்பெனிஸோட மார்ஜின் எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது. இதுக்கு ரீசன், கிளைண்ட் எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் லோ காஸ்ட்டாக பிட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஈவன் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே காஸ்ட் வைஸில் ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்காங்க. ஃபிஃப்த் ரீசன், லேக் ஆஃப் ப்ராடக்ட். இந்தியன் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஜஸ்ட் ரிசோர்ஸஸை இங்கே லோ காஸ்ட் ஹையர் பண்ணி ஹை காஸ்ட்டுக்கு ஃபாரின் கிளைண்ட்ஸ்க்கு பில் பண்ணுவாங்க. இந்த டிஃபரன்ஸை வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துப்பாங்க. ஜஸ்ட் ரிசோர்ஸை மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸ் இல்லாதனால நியூ ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல. இந்த 5 ரீசன்ஸ்னால தான் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. பர்சனல் ஹோல்டிங்ஸில் நான் எந்த ஐடி செக்டர் ஸ்டாக்ஸுமே வச்சிருக்கல. சப்போஸ் இங்கிருந்து ஃபர்தராக ஃபால் ஆச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பை பண்ணும்பொழுது என்னென்ன ஸ்டாக்ஸ் பை பண்ண அப்படிங்கிறத என்னோட யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை உங்களோட இன்வெஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.